இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை தியானம் உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த என் வழியை நினைப்பாயாக. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். அதாவது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் சிறுமை அப்படின்னாவே நம்ம பயப்படுவோம். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி எதுக்காக நம்மளை வாழ்க்கையில் சிறுமையை அனுமதிக்கிறார், அல்லது ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார், அல்லது ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் அவருடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு பிடித்து கொள்கிறோம், எந்த அளவுக்கு அந்த வார்த்தையில் உறுதியாய் நிற்கிறோம். ஒரு உதாரணமாய் நம்ம எடுத்துக்கொள்வோமானால், ஷாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் சோதனை இல்லை அப்படின்னா அவங்க யாரு, அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு இன்னைக்கு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, சுற்றி இருக்கிற நமக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த பாபிலோன் தேசத்தில் எவ்வளவோ யூதர்கள் இருந்திருப்பாங்க, 3 பேர் மாத்திரம் அந்த சோதனையில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது. அந்த விசுவாசம் பரீட்சை பார்க்கப்பட்டது, அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சோதனையை அல்லது ஒரு சிறுமையை அல்லது ஒரு தோல்வியை, எப்படிப்பட்ட காரியமாக ஒரு டெஸ்ட்டு ஆண்டவர் ஏன் கொண்டு வர்றார் அப்படின்னா, அப்போ தான் உண்மையிலேயே நம்ம எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனும் அறிந்து கொள்ள முடிகிறது, நாமும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை 75 வயதில் அழைத்தவர் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 50 வருடங்கள் கழித்து அவனை ஒரே குமாரனை கொடுக்கும்படியாக சோதித்து பார்க்கிறார். அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சோதனை தான் ஒரு மனுஷன் எவ்வளவு பலன் உள்ளவனாய் மாறி இருக்கிறான் அப்படின்னு காமிக்குது. இது ஏதோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நேரடியாக டைரக்டாக தன் பிள்ளையை கொடுக்கணும் அப்படி இல்லைங்க. அவனை 75 வயதில் அழைத்தவர் படிப்படியாய் அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்கிறார், அதன் வழியாக கொண்டு செல்கிறார். அந்த சோதனைகள் எல்லாம் அவனை ஒரு ஸ்திரமுள்ள மனுஷனாய் மாற்றி கடைசியில் எந்த அளவுக்கு அவனை பலமுள்ளவனாய் மாற்றினது அப்படின்னா, ஒரே பேரான குமாரனையே பலியாய் கர்த்தருக்காக கொடுக்கிற அளவுக்கு, அதாவது ஆண்டவருக்காக எதையுமே அவன் இழக்கிறதுக்கு அவன் தயாராயிட்டான். அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு காரியம். ஸோ இங்கே அதான் வாசிக்கிறோம் ரொம்ப அழகா, அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து அவர் சோதிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்போ நமக்கு தெரியுது, ஓஹோ, நம்ம விசுவாசம் இவ்வளோதான் வளர்ந்துருக்குதா, நம்ம விசுவாசம் இவ்வளோதான் இருக்கா, அப்போ இன்னும் நான் ஆண்டவரை பிடிக்கணும், அப்போ இன்னும் நான் அதிகமாய் செபிக்கணும், இன்னும் தேவ வார்த்தையை அதிகமாய் தியானிக்கணும், இன்னும் அவர் இடத்துல அமர்ந்து அவருடைய பலத்தை கேட்கணும், ஆவியின் பலத்தை கேட்கணும் என்று சொல்லி நம்ம அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் சிந்தித்து பாருங்க, விசுவாசத்தினால தாங்க எல்லாமே முடியும். விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் மாத்திரமே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு நம்ம தாண்டி போக முடியும். ஆனால் அந்த விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்படும். நம்ம புடமிடப்படும் பொழுது நம்ம பொன்னாக விளங்குவோம். அல்லேலூயா. சிந்தித்து பாருங்க இந்த காலை வேளையில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.